வாங்க அப்படியே ஃபேக்டரி ஃபுல்லா என்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் போய் இருக்கா இருக்குண்ணே. சின்ன சின்னதா இருக்கு, நல்லா பெருசா ஒரு மாதிரி பயங்கரமா வேணும் எனக்கு. கண்டிப்பா வாங்க, என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு 300 kgs ரன் ஆகும். அப்பா இருக்கிறதுலே பெரிய பயணம் தான் போலியே. ஆமா, இந்த உங்க பெரியவங்க இப்ப இருக்க நிறைய கம்பெனிஸ்ல ரோபோஸ் வந்துச்சு. ரோபோ வேலை செய்ததால நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லையே. எங்கள்கிட்ட ரோபோவே நாங்களும் வச்சிருக்கோம். நீங்க எடுத்து முறுக்கு அடிக்கிறதுப்பெல்லாம் நாங்க ரோபோவே எடுத்து அடிக்கிற மாதிரி நம்மள்ட்ட ரோபோவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆஹா, ரோபோ நம்ம கிட்ட. ஆமா, நீங்க அதையும் பார்ப்போம் நம்ம கம்பெனில, உங்களுக்கு அதையும் அதையும் மக்களுக்கு காட்டுங்க. ப்ரோ வாங்க, என்ன எல்லாம் என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பெருசா இருக்கு. கண்டிப்பா நீங்க தானே கேட்டீங்க, உங்க சைஸுக்கு கேட்டிருந்தீங்கல்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்ப நீங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பண்றவங்க எல்லாமே அங்க நீங்க மணிக்கு 10 கிலோ போடுற மாதிரி, மணிக்கு 50 கிலோ போடுற மாதிரி, மணிக்கு 100 கிலோ போடுற மாதிரி நம்மள்ட்ட அங்க இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு 300 kgs ரன் ஆகும். அப்பா இருக்கிறதுலே பெரிய பயணம் தான் போலியே. ஆமா, இந்த உங்க பெரியவங்க என்ன பேசுறீங்க? அல்ட்ரா டி வேற லெவல் இருக்கு. இது இந்த சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி படுத்துக்கலாம் போலியே. ஆமா, இதுல நீங்க முறுக்கு ஒரு இடத்துல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல எல்லாமே ரன் ஆகி வந்துடும். திரும்ப இங்க வந்து இதுல வந்து அதுல இருந்து கன்னி ஃப்ரை இருக்கு, அப்படியே கண்ணு ஆயிரும். ஓ, அப்ப இந்த பெரிய பெரிய ஃபேக்டரிலாம், பெரிய பெரிய ஃபேக்டரி நம்ம டிவில பார்த்தது அந்த இதெல்லாம் ஃபேக்டரிலாம் வந்து பெரிய பெரிய கம்பெனி தான் இண்டஸ்ட்ரியில இருக்கும். வேற லெவல் தர. கண்டிப்பா ஒரு மணி நேரத்துக்கு 300 கிலோவுக்கு தரானா வேற லெவல் இது. அப்பா, இன்னும் போ ஒரு டன் ஆக்கிடுங்க போலியே நீங்க. கண்டிப்பா, ஏன்னா எங்களோட முயற்சி என்னன்னா ஸ்நாக்ஸ் அதிகமா மக்கள் விரும்பி சாப்பிடணும்னா ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணணும். அப்படின்னா மிஷின் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஆமா, கண்டிப்பா வாங்க அப்படியே உள்ள போலாம். எல்லாம் கிலோவா மிஷின்லாம் இருக்கு. ஓகே, டெக்னாலஜி டெவலப் ஆகுது. ஓகே, ஆனா இப்ப இருக்க நிறைய கம்பெனிஸ்ல ரோபோஸ் வந்துச்சு. ரோபோ வேலை செய்ததால நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லையே. எங்கள்கிட்ட ரோபோவே நாங்களும் வச்சிருக்கோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க எடுத்து முறுக்கு அடிக்கிறதுப்பெல்லாம் நாங்க ரோபோவே எடுத்து அடிக்கிற மாதிரி நம்மள்ட்ட ரோபோவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆஹா, ரோபோ நம்ம கிட்ட. ஆமா, நீங்க அதையும் பார்ப்போம் நம்ம கம்பெனில, உங்களுக்கு அதையும் அதையும் மக்களுக்கு காட்டுங்க. கண்டிப்பா. அப்போ இந்த சூப்பர்வைசர் வந்து ரோபோ வச்சா எப்படி இருக்கும் வேலை வாங்குறது வந்து? அதேதான் ஏமாற்றவே முடியாது, யாரும் ஏமாற்றவே முடியாது. அது சொன்ன நேரத்துல 100 கிலோ போட்டாங்கன்னா 100 கிலோ போட்டுரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரோபோட்ட நம்ம ப்ரோக்ராம் கோடிங் கொடுக்குற பொறுத்து அது வேலை பார்க்கும். அப்போ ஃபாரின் லெவலுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி வேற லெவலில் போயிட்டு இருக்கோம். வேற லெவல் ஜப்பானுக்கு போட்டியா இருக்கணும். இந்த உஸ்லமிட்டிக்குள்ள இருந்துட்டு அந்த மாதிரி நான் பண்ணுன்றது, ஊர் மக்களை அந்த மாதிரி பயன்பட வைக்கணும்ன்றது என்னோட ஆசை. உஸ்லம்பட்டி டு ஜப்பான் சிட்டி. ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்டா. அதை கண்டுபிடிச்சு கடினமா உழைச்சா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக மோதி பார்க்கலான்றீங்க. ஆமா, என்னங்க இதை பாத்திர கடை மாதிரி இவ்வளவு இறக்கி வச்சிருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி எங்களுக்கு 40 மிஷின் மேல எங்களுக்கு ஸ்டாக் தேவைப்படுது. என்ன தலைவா, குடோனா இருக்கு. ஆமா, எவ்வளவு மிஷின் தான் வச்சிருக்கீங்க நீங்க? நம்மள்ட்ட 200 மிஷின் இப்ப ஸ்டாக்ல ரெடியா வச்சிருக்கோம். 200 மிஷினா? 200 மிஷின். அப்ப வந்து கஸ்டமர்ஸ் வந்தா நம்ம கிட்ட வந்து இல்லன்னு சொல்லவே மாட்டீங்க? இல்லன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டோம். 200 மிஷின் ஸ்டாக்ல இருக்குன்னா எப்ப வந்தாலும் எடுத்துட்டு போயிடலாம். எப்ப வேணாலும் நீங்க இன்னைக்கு நீங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஐ மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா அன்னைக்கே கூட நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நல்லா இருக்கு தல. பட் அதை எப்படி டெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போலாமா எப்படி? ஆமா, அவங்களுக்கு நாங்க நல்ல சாம்பிள் எல்லாமே அவங்க ஏரியால இருந்து கொண்டு வந்த அந்த டையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு நேரடியாவே டெமோ கொடுத்துட்டா நாங்க ரெடி பண்ணுவோம். டெமோவும் இருக்கு நம்ம கிட்ட. அவங்களோட டையை போட்டு ரன் பண்ணி அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிடுவோம் நாங்க. ஓகே, என்னப்பா ஓகேவா, எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் அனுப்புறது. இங்க அனுப்புவோம். சும்மா வியாபாரம் ஆயிடுச்சு ஏனோ தரணும் அனுப்பிச்சு வருதுலாம் கிடையாது. மனசார ஒத்துக்கினதுக்கு அப்புறம் தான் அனுப்புறது. கண்டிப்பா. ஆமா, இஎம்ஐ வசதி தான் பண்ணி தரீங்களா எப்படி இருக்கு? ஆமா, எங்கள்கிட்ட நீங்க முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 80% அமௌண்ட் கட்டினாத்தான் நாங்க மிஷின் கொடுப்போம். இப்ப அவங்க கொஞ்சம் அவங்களும் மேல வரணுன்றதுக்காண்டி நாங்க என்ன பண்ணிருக்கோம், 50% அமௌண்ட் கட்டினாலே போதும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம மாசம் இன்ஸ்டால்மெண்ட்லி நம்ம தரோம். அதுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல? இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த பிசினஸ் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததால மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுக்குறீங்க. எஸ், அது அங்காரி ஒரு நல்ல தொழில் அதிபருக்கு இதுதான் அழகு. கண்டிப்பா. கஸ்டமர் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்பயே வந்து இந்த கம்பெனி ஸ்ரீலக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் எங்கேயோ போகுது. கண்டிப்பா இனிமே நான் எந்த ஊர்ல முறுக்கு சாப்பிட்டாலும் அது ஸ்ரீலக்ஷ்மி இண்டஸ்ட்ரியில செஞ்ச மிஷின் நல்லா இருக்கணும். கண்டிப்பா. அப்படி இது வந்து என்னோட தனிப்பட்ட ஆசையா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. நன்றி. இப்போ என்னன்னா மிஷின்லாம் பார்த்துட்டேன், பட் அது எப்படி செய்றீங்கன்னு பார்க்காம என் மனசு வந்து ஆறவே ஆறாது.
கண்டிப்பாண்ணே வாங்க, அது நேரடியாகவே உங்களுக்கு லைவாக காமிக்கும். அதுக்கு இருக்கா? ஆமாம் வாங்க, இமீடியட்டா போவோம். ப்ரோ நம்ம நேரடியாக லைவாக நம்ம டெமோ காமிச்சிட்டு சொல்லியிருந்தேன். உட்காந்து இருக்க உட்காந்து வேலை செய்வாங்க. ஆமாம், நீங்கள் எங்கள் மிஷினில் நீங்கள் உட்காந்து கூட நீங்கள் ரன் பண்ணலாம். நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, அழகாக உட்காந்துக்கிட்டு அப்படியே எடுக்க கடாயில் அடிக்க. அப்போ வயசானவங்களும் உட்காந்து இந்த மிஷின் உட்காந்துக்கிட்டே மிஷினை ரன் பண்ணலாம். சூப்பர் தல. இன்னும் பேசினே இருக்கும்போது ஏதோ ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், நீங்கள் நான் தான் சொல்லல, ஒரு ஆள் ஒரு டைம் ஒரு முறுக்கு சுற்றுற நேரத்தில் 60 முறுக்கு 50 முறுக்கு வரும்னு சொல்லியிருந்தில்ல. இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் இது சாப்பிட முடியாது. தல முறுக்கு தர. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நல்லா இருக்கு தல. ஒரு டைமுக்கு இவ்வளோ அழகாக வந்து தலை. இன்னொரு வாட்டி போடுவேன், கிட்ட வந்து பார்க்கணும் அதை. கண்ணுங்க மக்களே, அப்படி குனிஞ்சு ஏந்துக்கிறதுக்குள்ள ஒரு எவ்வளோ முறுக்கு இருக்குதுல்ல? இது 45 முறுக்கு இருக்குது. 45 முறுக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. 45 ரூபாய்க்கு உடனே ரெடி ஆயிடுச்சு. ஒன்று ஒரு ரூபாய்க்கு வச்சா கூட 45 ரூபா. 45 ரூபா. இந்த மாதிரி டிசைன்ஸ் வேறு வேறு நிறைய போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 4000 டிசைன்ஸ் இந்த மிஷின் அவைலபிள் இருக்குது. அப்பா, இது அதில் இது ஒன்று, இது ஒரு டைப் ஆஃப். இது வந்து ஒன்று மிச்சம் 3999 டிசைன் இருக்குது. அதெல்லாம் போட்டு காமிச்சிருந்தா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். நீங்கள் மிஷினை வாங்கிட்டு போட்டு பார்த்து ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார், இப்போதைக்கு இதை நீ வந்து பத்திரமா வச்சுக்கோ. வாங்க, நம்ம கூட சாட்டிஸ்ஃபைடு பண்ணுவோம். ஓகே, அப்படி நாங்கள் 4000 டிசைன் இருக்குன்னு சொன்னோம்னா, அதுக்குரிய ஐடியா ரொம்ப முக்கியமான அந்த ரூமுக்கு நம்ம போவோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம்னா ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். என்ன தெளிவா ஏலியன்ஸோட பறக்கும் தட்டு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. ஆமாம் இந்த நான் சொன்ன இந்த 4000 விதமான டிசைன்ஸ் இதில் இருக்கிற ஒவ்வொரு டையுமே ஒவ்வொரு டிசைனு. நீங்கள் ஒரே டையில் 13 வகையான டிசைன் கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் அருமுறுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே டையில் 13 வகையான டிசைன். நீங்கள் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் கோடிங் டெவலப் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அந்த ப்ரோக்ராம் மூலிமா அந்த டிசைன் அவுட்புட் கொடுப்போம். அதை வந்து நீங்கள் வாங்கும் போது நீங்கள் பண்ணி கொடுத்துறீங்க. நீங்கள் உங்கள் பேர் எழுதணும்னா நினச்சாலும் கூட நீங்கள் உங்கள் பேரை கூட எழுதலாம். நான் என் பேரை வந்து ஜாயினிங் லெட்டர்ஸ் எழுதுவேன், அந்த LOK சேர்த்து எழுதுவேன். அதே மாதிரி வரும். அதே மாதிரி இந்த கோடிங்ல போட்டு டிசைனா நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து ஆமாம், அதுவும் என்னத்துல சொல்ற நீ? அந்த மாதிரி இருந்தா ஜாலியா பேருந்து எழுதி முறுக்கு கட்சி சாப்பிடலாம். கண்டிப்பா நல்லா வந்து கிஃப்டாவே கொடுக்கலாம் பர்த்டே. இப்போ நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சீர் முறுக்குன்னு சொல்லி 1 அடி 2 அடி அந்த அளவுக்குலாம் ஃபிட் எவ்வளவு வேணாலும் அகலமான முறுக்கு நம்ம மிஷினரியில ரன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் லெட்டர்ல ஒரு 5 வகையான தமிழ் லெட்டர் நாங்க லைவாவே எழுதியிருக்கோம். நம்ம தமிழ் லெட்டரை கூட எழுதலாம். அது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம். சூப்பர் சார். உனக்கு வந்து நம்ம தமிழ் கல்ச்சர் மேலே பண்றதுக்கு, தமிழ் மொழி மேலே பண்றதுக்கு வேற லெவலத்தில் உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் அவங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. கண்டிப்பாக. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வர முன்னுயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்ல. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நீங்க. ஸோ 4000 டிசைன் செய்யக்கூடிய விஷயம் இங்க இருக்கு. எனக்கு ஏதாவது டிசைன் வேற மாதிரி வேணும்னா அதுவும் செஞ்சு தருவீங்களா? அதுவும் நம்ம செஞ்சு தருவோம். இப்போ இதுக்குரிய இது ஹோல்ஸ் பண்றது எல்லாத்துக்குமே நம்ம மிஷினரி வச்சிருக்கோம். இது புறமே நம்மளா ஒன்னா தயாரிக்கிறோம். இதை செய்யறது நீங்க தானே? ஆமா. என்னத்துல ஒரு கம்பெனினா ஏன்னா ஒண்ணு செய்வாங்க. ஆமா. அந்த ஒண்ணு தேவையான எல்லாத்தையும் நீங்களே செஞ்சு நாங்களே பிஎம்சி பிளஸ் சிஎன்சி எல்லாமே நம்மளே வச்சிருக்கோம். ஏதோ விஎம்சி சிஎம்சின்னு எனக்கு அதெல்லாம் புரியல. ஆனா ஒரு மிஷினுக்கு தேவையான எல்லாமே நீங்களே நம்மளே செய்யறோம். அப்ப அப்படி பண்ணும்போது மார்க்கெட்ல விலை கம்மியா கொடுக்கலாமே நீங்க? ஆமா. இப்ப நீங்க மத்த நிறுவனத்தோட முறுக்கு மிஷின் உருவாக்குற நிறுவனத்தோட கம்பேரிசன் பண்ணும்போது அவங்ககிட்ட வாங்குற 6 லட்ச ரூபாய் மிஷின் எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபாய் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே எங்களோட ஓன் மேனுபேக்சரிங்னால பிரைஸ் எங்களுக்கு கிடைக்கிற அந்த டிஸ்கவுண்ட் கஸ்டமருக்கு நாங்க கொடுத்துறோம்.
புரியுது. ஸோ இப்போ நம்மளே எல்லாமே தயாரிக்கிறதால அந்த காஸ்ட் கட்டி அங்கே சேவ் ஆகாத மக்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து கஸ்டமர் கம்மியாக கொடுக்குறீங்க. கண்டிப்பாக வெளியில் 6 லட்ச ரூபா தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் 1 லட்ச ரூபா லாபமாக பார்க்கலன்னா பார்க்கறது இல்லை. நமக்கு 5 லட்ச ரூபாவே போதுமானதுன்னு கொடுக்குறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா கஸ்டமர்னால தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம். அப்போ அவங்கள நல்லா ஆக்கணும்னா அவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்ல. அப்படி வாங்க. அடுத்து போகுமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு, வாங்க. இதே ரொம்ப முக்கியமானது. இப்போ கஸ்டமருக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கஸ்டமருக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இன்னைக்கு சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம் தர